Praise the Lord. Hallelujah. தொடர்ந்து தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். தேவ பிரசன்னம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், நமக்கு தேவ பிரசன்னம் எல்லா வேளைகளிலும் நம்ம அனுபவிக்க முடியும். எல்லா நேரத்திலையும் தேவ சமூகத்திற்குள்ள நம்ம போக முடியும். We can be aware of God's presence in our day-to-day life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிலே எப்படி நாம் ஜீவிக்க முடியும் என்பதை நான் ஏற்கனவே உங்களோடு கூட கடந்த செஷன்ஸில் நான் பேசியிருக்கிறேன். ஆமென். தேவ பிரசன்னம், the presence of God. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், the creator of the entire universe, எல்லாவற்றையும் அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட வியாபிக்கிறார், நம்முடனே கூட அவர் இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய ஒரு ஸ்லாக்கியம். What an awesome privilege to be able to be carriers of God's presence. To be in the presence of God. தேவ சமூகத்தில் இருப்பது என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த தேவ சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது பல நிலைகளிலே நாம் இதை அனுபவிக்க முடியும் என்று சொல்லி நான் போன செஷனில் பேசினேன். Being conscious of God's presence, being carriers of God's presence, அப்புறம் being carried away by God's presence. தேவ பிரசன்னத்தின் உணர்வு, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற அனுபவம், தேவ பிரசன்னத்தினாலே ஈர்க்கப்பட்டு போய்விடுகிற ஒரு உன்னத அனுபவம். ஆமென். எப்படி யோசேப்பு தேவ பிரசன்னத்தின் உணர்வோடு இருந்தான், எப்படி தாவீது தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவனாக இருந்தான், எப்படி ஏனோக்கு தேவனுடைய சமூகத்தினாலே ஈர்க்கப்பட்டு போய்விட்டான். Amen. Joseph was conscious of God's presence. David was carrier of God's presence. And Enoch was carried away by the presence of God. Hallelujah. பிரியமானவர்களே, இப்படி பல நிலையிலே நாம் தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு அந்த தேவ சமூகத்தின் மீது ஒரு வாஞ்சையை கர்த்தர் தருவாராக. May the Lord grant you the desire for his presence more and more. சங்கீதக்காரன் சங்கீதம் 42 மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, even as the deer pants for the water, Lord, my soul longs after you. என் ஆத்துமா உமக்காக கதறுகிறது என்று சொல்லுகிறான். அந்த விதமான அவருடைய சமூகத்திற்காக கதறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. அவருடைய சமூகத்தின் மீது வாஞ்சை. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு உன்னத அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. Praise the Lord. எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 121, Psalm 121. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 121 3 வசனம், verse 3. Psalm 121 verse 3. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். எப்பொழுதும் உமக்காக உங்களுக்காக விழித்து இருக்கிறதான தேவன், the Lord watches over us. 4 வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். 5 வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். See, அவருடைய அந்த க்ளோஸ்னஸ், அவருடைய அந்த சமூகம். 7 வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8 வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார்.
The Lord will watch over your coming and going, both now and forevermore. Verse 8 of Psalm 121. இந்த சமூகத்தை நாம் எப்பொழுதும் அனுபவிக்கிறோமா? Do we actually experience this presence of God right through the day, 24/7, right through the week? உண்மையாகவே அனுபவிக்கிறோமா? While we have all these precious promises, honestly speaking, do we really experience His presence every moment of our life? We should consciously be developing that kind of an experience. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதுனால்தான் நாங்கள் விசேஷமானவர்கள் என்று மோசே சொல்லுகிறார். We are special only because you are with us. So Lord, we need your presence என்று பிடிவாதமாக தேவ சமூகத்தை அவன் கேட்கிறான் மோசே. யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் Moses is pleading for the presence of God, and he is in a way adamant and he is wanting the presence of God. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு போராடினது போல தேவ சமூகத்திற்காக பிடிவாதமாக ஜெபிக்கிறான் மோசே. தேவ சமூகம் அவ்வளவு முக்கியம் மோசேக்கு. As the leader of the nation, Moses wanted to ensure that he had the presence of God. அதே போல யோசுவாவும் லீடராக எழும்பும் பொழுது தேவன் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அஷூரன்ஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸை கொடுக்குறாரு லீடர்ஷிப் ஜேர்னியில். தேவ சமூகம் நமக்கு இருக்கும் பொழுது, இந்த ஆரம்ப செஷனில் நான் உங்களோட கூட பேசினேன், நமக்கு மகிழ்ச்சி ததும்பும். There will be fullness of joy. பயம் நீங்கும். பிரச்சனைகள் பர்வதங்களைப் போல இருந்தாலும் மெழுகு போல கரைந்து போகும். நம்முடைய வாழ்க்கையின் சத்துவம் நமக்கு தெரியும், ஸ்ட்ரெங்த் புரியும். we will discover our strength, we will also discover our weakness, நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நமக்கு இருக்கிற வரையறை, நமக்கு இருக்கிறதான பலவீனங்கள், அதையும் கூட தேவ சமூகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் சமூகத்திலே ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது கண்ணோட்டம் நமக்கு மாறும், எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய ஜீவியமே மாறும் என்றெல்லாம் பார்த்தோம். So we saw the blessings of God when we have the presence of God. தேவ சமூகம் இருக்கும் பொழுது உண்டாகிற நன்மைகளை நாம் தியானித்தோம். அதோடு கூட நமக்கு பல நிலையிலே தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியும் என்ற காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால practicing the presence of God, தேவ சமூகத்திலே பழக்கப்படுதல், எப்படி தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்து கொள்ள முடியும் என்ற காரியம் ஒரு 9 குறிப்புகளை நான் கொடுக்க போகிறேன். I'm going to give you 9 simple points which will help you to discover the presence of God in these areas, and also how to increase the presence of God in your life. உங்க வாழ்க்கையில் தேவ சமூகத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும், தேவ சமூகத்திலே நீங்கள் பழக்கப்படுவது, நீங்கள் வளருவது, அந்த தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையில் அதிகரித்துக் கொள்வது ஆகிய காரியங்களுக்கான சில திறவுகோல்கள், எந்தெந்த காரியங்கள் நாம் செய்தால் தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்ற காரியங்களை ஒரு 9 குறிப்புகளை, I'm going to give you 9 things today, and I'm sure you are going to learn something which will be very, very helpful for your daily practicing. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவதற்கு இவைகள் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு
ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 17 and verse 8. 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. லிசன், உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல, தேவ சமூகம் இருக்கிற இடத்துல இந்த ஆரோனின் கோல் வைக்கப்படுகிறது. நன்றாக கவனிங்கள், ஆரோனின் கோல் அங்கே வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ சமூகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த தேவ சமூகம் இருக்கிற இடத்துல இந்த ஆரோனின் கோல் வைக்கப்பட்ட பொழுது, அது ஒரே இரவில், ஓவர் நைட்டு அது துளிர்த்திருந்தது, அது பூ பூத்தது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. இட் blossomed, it also brought forth flowers, and it also yielded fruits. கவனிங்க, it was a dry stick, there was no life in it. ஆனால் அங்கே உடன்படிக்கை பெட்டி கிட்ட வைக்கும் பொழுது அதுக்கு ஜீவன் வந்தது, அது துளிர்த்தது, அது பூ பூத்தது, அது பழங்களை தந்தது. இங்கே பாருங்க, பல காலங்கள் ஆகக்கூடிய, பல வருடங்கள் ஆகக்கூடிய ப்ராசஸ் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஓவர் நைட்டு நடந்தது என்பதை நான் இங்கே உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நமக்கு காரியங்கள் துரிதமாக நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், காட் ஸ்பீட், தேவனுடைய வேகம், ஆண்டவருடைய ஸ்பீடு, ஆண்டவருடைய வேகம். 150 160 ஆண்டுகள், பல 10 ஆண்டு காலங்கள் செய்யப்படாத ஒரு திட்டத்தை நெகேமியா செய்தார். நெகேமியா was able to complete a project in a very very short time. 52 நாள் தான். What remained in ruins for several decades, பல 10 ஆண்டு காலம் செய்யப்படாத ஒரு காரியத்தை 52 நாளிலே செய்தார். Listen carefully, that is less than 2 months. அது 2 மாதத்திற்கும் குறைவான காலம். முழு பட்டணத்தின் மதில் சுவர் கட்டப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக நெகேமியா 4 மாத காலம் தேவ சமூகத்திலே கிடந்தான். He was in the presence of God. You read Nehemiah chapter 1 and chapter 2. அந்த இடைவேளை 4 மாதங்கள், 4 months. Nehemiah was in the presence of God for 4 months to do a project which would only take 2 months or less. அதாவது வேலை செய்கிற நேரத்தை விட 2 மடங்கு அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் இருந்தான். அவன் துரிதமான காலகட்டத்தில் எதிர்ப்பின் நடுவில், எதிர்ப்பு மட்டும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா இன்னும் கூட ஷார்ட்டாக செஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். காட் ஸ்பீட். இந்த 10 ஆண்டு காலம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், this 10 years, the plan that God has, what the Lord wants to do in the world, உலகத்திலே தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. இன்னும் the quantum of unfinished task is huge in the world today. அந்த எல்லா வேலைகளையும் செய்வதற்கு இந்த 10 ஆண்டு காலம் என்பது குறுகிய காலம்தான். ஆனால் காட் ஸ்பீடில் நம்ம செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். We need to be in the presence of God more and more and more so that we can do the work of God in a very very quick period with the enablement of God. தேவனுடைய சத்துவத்தினால, தேவனுடைய பலத்தினால. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், God speed. ஆமென். God speed. தேவன் ஒரு காரியத்தில் உதவி ஒத்தாசை செய்யும் பொழுது, when there is presence of God, things will happen very very quickly. Amen. So let there come that desire for more of God's presence. Amen.
People of God, தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு அதிகமாக இருக்கணும். I want to be conscious of His presence. I want to be carrier of His presence. I want others to see the presence of God in my life. மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதை பார்க்க வேண்டும். என்னுடைய எதிரிகள் பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஆசையை தேவன் உங்கள் உள்ளத்திலே கொடுப்பாராக. ஆமென். நமக்கு கொடுப்பாராக இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. praise the Lord. ஆமென். good. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இப்ப 9 காரியங்கள். what can we do to help us become more conscious of His indwelling presence, to see an increase in His presence, to see an increase of His presence in our lives? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தின் அதிகரிப்பு எப்படி நாம் ஏற்படுத்திக் கொள்வது? நம்பர் 1, I'm going to give you 9 points. நான் 9 குறிப்புகளை கொடுக்க போகிறேன். நம்பர் 1, turn to God in an attitude of spiritual expectancy as you awake each morning. I will repeat it in English and then I will say it in Tamil. Turn to God in an attitude of spiritual expectancy as you awake each morning. ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் விழித்தெழும்புங்கள். When you wake up in the morning, let there be a spiritual expectancy. ஒரு ஆவிக்குரிய ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கட்டும். சங்கீதம் 139, Psalm 139 and verse 18. Psalm 139 and verse 18. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். The goodness of the Lord, if I am able to count, they are more in number than the sands. And then the psalmist says, when I awake, I'm still with you. When I am awake, I'm still with you. நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். Amen. Our first thought upon waking ought to be of Him. அவரை குறித்த நினைவுதான் நமக்கு அதிகாலையிலே தூங்கி எழுந்திருக்கும் பொழுது முதலாவது வர வேண்டும். ஹல்லேலூயா. மார்க் 1 அதிகாரம் 35 வசனம். Mark chapter 1 verse 35. Jesus woke up while it was still dark, early in the morning. Mark chapter 1 verse 35. Very early in the morning, while it was still dark, Jesus got up, left the house and went off to a solitary place where he prayed. அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். early in the morning. காலையிலே விழித்தெழும்பும் போது ஒரு எதிர்பார்ப்போடு. ஆமென். சங்கீதம் 5:3. Psalm 5 and verse 3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். See, we also need to be like that. நாமும் அப்படி இருக்க வேண்டும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாய் காத்திருப்பேன். In the morning, O Lord, you hear my voice. In the morning, I lay my request before you and wait in expectation. And wait in expectation. Amen. நல்ல வசனங்கள்ல first thing in the morning, தூங்கி எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய நினைவு தேவனை குறித்த நினைவாக இருப்பதாக. Those who study the effect of thought upon the personality tell us that our last thought at night and our first thought in the morning are greatly influential
in determining the quality of our sleep and our attitude towards life. அதாவது இரவு தூங்கும் பொழுது கடைசி எண்ணம் என்ன என்பதும், அதிகாலையிலே விழித்தெழும் பொழுது நமக்கு வருகிற முதல் எண்ணமும் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல நித்திரை உண்டாகும் என்பதையும், வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் நிர்ணயம் செய்கிறது என்று ஆழ் தத்துவத்தை குறித்து ஆராய்ச்சி செய்து படிக்கிறதான நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். Seeking the Lord in the morning gives a divine perspective to the day. அந்த நாளுக்கான சரியான கண்ணோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த அதிகாலையிலே தேவனோடு இருக்கிறதான நேரம் நமக்கு உதவியாய் இருக்கிறது. என்ன சொன்னேன்? முதல் குறிப்பு, ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்பு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெக்டன்சி. நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. ஒரு மந்தமான ஜீவியம், ஒரு எதிர்பார்ப்பில்லாத வாழ்வு, ஒரு சோம்பலான மனப்பான்மை, ஒரு விறுவிறுப்பில்லாத நிலை. There is no passion, there is no expectancy. All you have is laziness and unwillingness. May the Lord break all those things. I pray that you will just throw away all those things that holds you back and seek His presence. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். சிலருடைய என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. Their attitude is, if God wants to give me, He will give it. No, brother, no. 1 Corinthians 14 verse 1 and 2 says, earnestly desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. நாம் தான் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆவலோடு கூட, ஆசையோடு கூட நாம் இருக்க வேண்டும். தேவன் அதை பார்த்து, நம்முடைய அந்த பசி தாகத்தை பார்த்து தான் அவர் நம்மை நிரப்புகிறார். ஆமென். பாருங்க, இந்த மந்தமான நிலை, இந்த ஒரு எதிர்பார்ப்பில்லாத ஒரு நிலை, ஒரு சோம்பலான மனப்பான்மை, ஒரு விறுவிறுப்பு இல்லாத ஒரு நிலை ஆபத்தானது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆபத்தானது, நல்லது இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டன்சியை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாழ்க்கையின் முடிவில் கூட லக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். I press toward the mark and with great eagerness he says that. ஒரு ஆவலோடு அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். இந்த சோம்பேறியான மக்கள், இந்த மந்தமாக இருக்கிறவர்கள், எப்பொழுதும் ஒரு விறுவிறுப்பு நிலை இல்லாதவர்கள், தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது தவறு, முடியாது. ஆண்டவர் உங்களுடைய அந்த விசுவாசத்தை, அந்த எதிர்பார்ப்பை, அந்த பசி தாகத்தை அவர் காண விரும்புகிறார். ஆமென். Praise God. Hallelujah. அதாவது அவர்கள் கடந்து போகிற அந்த மந்தமான நிலையை தான் நார்மல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நோ நோ நோ, தட் இஸ் சப்நார்மல், தட் இஸ் நாட் நார்மல். தேவன் விரும்புகிற ஒரு நிலை அல்ல. நீங்கள் வாஞ்சையோடு தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஒரு விறுவிறுப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவது இல்லை. Those who fix their eyes on Him, they will not be disappointed. The Lord will bless them. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திற்கு வாருங்கள். முதலாவது, தேவ சமூகத்தை உங்கள் வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொள்ள, practicing the presence of God, giving you practical handles as to how to increase the presence of God in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம்.
நம்பர் 2, இரண்டாவதாக, have a regular practice of quiet time as soon as you are awake in the morning. காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒரு எதிர்பார்ப்போடு எழுந்திருங்கள். எழுந்த பிறகு காலையிலே விழித்தெழுந்தவுடன் தேவனோடு செலவிட ஒரு அமைதலான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். Have a regular practice of quiet time as soon as you are awake in the morning. That's a good spiritual discipline. அது நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. ஆமென். தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு பழக்கம். This is a powerful and effective way to practice the presence of God in our life. Daily quiet time. தேவனோடு நேரம், வேதத்தை தியானிக்கிறதற்கு நேரம், ஜெபிக்கிறதற்கு நேரம். சிலர் சொல்லுவாங்க, எப்படி எனக்கு அப்படி செலவழிக்கிறதற்கு நேரம் இல்லை என்று. உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கு நேரத்தை செலவழிக்கிறது முடியாது என்றால், உண்மையாகவே நீங்கள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்து சாதித்து விடலாம் என்று நினைக்கிற காரியம் அது உண்மையாகவே நடக்குமா என்ற காரியத்தை நீங்களே அனுபவித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காமல் நீங்கள் மற்ற காரியங்களிலே செய்து பாருங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா, அல்லது தேவனிடத்தில் நேரத்தை செலவழித்த பிறகு நான் அந்த வேலையிலே இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கிறதா? நீங்களே பாருங்கள். You will discover for yourself through experience. Challenging you to experiment it for yourself. நீங்களே உங்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். The story is told of Susanna Wesley, the mother of John Wesley. இங்கே பாருங்க, சூசன்னா வெஸ்லி என்ற ஒரு அம்மையார், ஒரு தாயார். அவர்களுக்கு அநேக பிள்ளைகள். அதில் இருந்த ஒருவன் தான் ஜான் வெஸ்லி. ஒரு பெரிய எழுப்புதல் வீரர். இந்த அம்மாவுக்கு அநேக பிள்ளைகள். she had a lot of children. இவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய வசதியான ஒரு வீடு கிடையாது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும்ல, நிறைய பிள்ளைங்க, கிட்டத்தட்ட 10-11 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? 10 பிள்ளைகளுக்கு மேலே தான் அவங்களுக்கு. அப்படி எல்லாரும் இருக்கும்போது சத்தமாக இருக்கும் இல்லையா? சின்ன ஒரு வீடு தான் அவங்களுக்கு, பெரிய வசதியான வீடு கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒரு அந்த சாஞ்சிக்கிட்டு அவங்க அந்த கட்டிலில் அப்படியே அந்த ஜமுக்காலத்தை போட்டு தலையை மூடிக்கிடுவாங்களாம். அப்படி தலையை மூடிக்கொள்ளும் பொழுது பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா, மம்மா இஸ் ஹேவிங் குவைட் டைம். அம்மா தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறதற்காக இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் அமைதியாக இருப்பார்கள். She was deprived of privacy for her quiet time. She would lift her apron over her head and for a few minutes commune in prayer with God. When the children saw her do this, they would whisper to each other, "Shh, mother is having her quiet time." See, where there is a will, there is a way. If you want to do it, you can do it anyhow. But if you want to give excuse, you will give excuse. சாக்குபோக்கு சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினால் நேரத்தை செலவழிக்க முடியும். Have a regular practice of quiet time as soon as you are awake in the morning. காலையில் விழித்தெழுந்தவுடன் தேவனோடு செலவிட ஒரு அமைதலான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். Hallelujah. Praise the Lord. ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? அதெல்லாம் கரெக்டாக நடக்குது இல்லை? காலையில் பல் தேய்க்கணும், காலையில் குளிக்கணும், காலையில் ஷேவ் பண்ணணும், இல்லை அப்புறம் வெளியில் கிளம்பி போகும் பொழுது தலை வாரணும், இல்லை அப்புறம் இல்லை எல்லா காரியங்களையும் கரெக்டாக செய்யும் பொழுது ஏன் இந்த ஆவிக்குரிய காரியம் மாத்திரம் சரியாக நடப்பது இல்லை? Why? பிரியமானவர்களே, this is actually to your advantage. இது உங்களுடைய நன்மைக்காகத்தானே. ஏன் இதை செய்யக்கூடாது? ஏன் இதை பழக்கமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? Why shouldn't we make this a discipline for our own life? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன் இதை ஒழுக்கமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? நன்மைக்கு எதுவாக இது இருக்குமே, நமக்கு நன்மை கொண்டு வருமே. ஆமென்.
சிலர் சொல்லுவாங்க, I am in an attitude of prayer, so I don't need a time of prayer. கவனிங்க, நான் எப்பொழுதுமே ஜெப சிந்தையிலே இருக்கிறேன், ஆகவே நான் தனியாக ஜெபிக்க வேண்டிய நேரம் என்று ஒன்று எனக்கு அவசியமில்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆக்சுவலாக ஒழுங்காக ஜெபிக்கிறதே கிடையாது. அவர்கள் சொல்லி சமாளிக்கிறவர்கள். நோ, கவனிங்க, இயேசுவுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருந்தது. ஜீசஸ் had a place to pray and he had a specific time to pray. பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள், they had a place to pray and they had a time to pray. Genesis 19:27, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், Exodus chapter 34 verse 4. இயேசு வனாந்திரத்திலே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35, லூக்கா 5:16. மலை மேலே அவர் சென்று ஜெபித்தார். மத்தேயு 14:23. அதிகாலையிலே ஜெபித்தார். லூக்கா 21:38, மார்க்கு 1:35, யோவான் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Early morning Jesus prayed, evening he prayed. Mark chapter 6, மாலையிலே ஜெபித்தார். மார்க் 6ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Jesus prayed early morning. Jesus prayed in the evening. Jesus prayed all night. Jesus had specific places to pray. அவர் ஜெபிப்பதற்காக சில இடங்களை வைத்திருந்தார். நீங்க படிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் read the New Testament. நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 3 காரியங்களை இயேசு வழக்கத்தின்படியே செய்தார் என்று வாசிப்பீர்கள். When you read the scripture, you will discover that there were some things that Jesus did as a habit. He went into the synagogue to read as his custom was. அவர் ஜெபாலயத்திற்குள்ளே சென்று அவர் வாசித்தார் வேத புத்தகத்தை. அவர் வேத சுருளை எடுத்து வாசித்தார். வழக்கத்தின்படியே என்று இருக்கும். As his custom was. He went up a mountain to pray as his custom was. அவர் மலை மீது அங்கே ஏறி ஜெபிக்க போனார் வழக்கத்தின்படியே. He taught the people as his custom was. அவர் மக்களுக்கு போதித்தார். அவர் வேத வசனத்தை படித்தார் வழக்கத்தின்படி. அவர் ஜெபித்தார் வழக்கத்தின்படி. அவர் போதித்தார் வழக்கத்தின்படி. இந்த 3 சிம்பிள் ஹேபிட்ஸ் நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஹேபிட். இந்த நாட்களிலே நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல தீர்மானம் பண்ணுங்கள். இது ஒரு பழக்கமாகிவிட வேண்டும். ஆமேன். ரெகுலரா எவ்ரி வீக் இல்லைனா எவ்ரி மந்த் நான் ஒருவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன், சபைக்கு கொண்டு வருவேன். தீர்மானம் எடுங்க. ஆமேன். நான் தேவனோடு அன்றாடம் நேரம் செலவழிப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்பேன் இப்படிப்பட்டதான ஒரு நாளிலே இவ்வளவு நேரம் இந்த இடத்துல என்று சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. as his custom was, வழக்கத்தின்படியே என்று நாம் வாசிக்கிறோம். எப்படி இந்த குவைட் டைம் தேவனோடு இருக்கிற நேரத்தை நான் எப்படி செலவழிக்கணும்? பிரியமானவர்களே, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதம், Psalm 119. காலையில் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன், திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன், என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆலோசனை உங்களுக்கு. மார்னிங் டிவோஷன் எப்படி இருக்கணும்? அஃப்கோர்ஸ் எவ்ரி பர்சன்ஸ் டிவோஷன் வில் வேரி. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல் அண்ட் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். இஃப் யூ ஹேவ் அ habit, go ahead with it. உங்களுக்கென்று ஒரு பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எந்த பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். உமது வேதத்திலே உள்ள அதிசயங்களை
நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Lord, open my eyes to see the wonders in your word. Pray that prayer. Pray that prayer. And then open the Bible. அதற்கு பிறகு நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் ஆண்டவர் உங்களோடு பேசணும் என்ற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் அதை வாசியுங்கள். When you read Bible in the morning, have an expectation. நான்லாம் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு பேப்பர் பேனா இல்லாமல் நான் பைபிள் வாசிப்பது இல்லை. I never read Bible like a story book. I read Bible with a notebook and pen or paper and pen. I never read Bible without paper and pen, because there is an expectancy that God will speak to me. God will give me revelations. ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார், சில காரியங்களை பேசுவார். And I will write it down. அதை நான் எழுதி வைத்துக் கொள்ளுவேன். அதை பத்திரமாக எங்கே வைக்கணுமோ அதை வைத்துக் கொள்ளுவேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அதை இருதயத்திலே வைத்துக் கொள்ளுவேன், மனதிலே வைத்துக் கொள்ளுவேன். அதை அடிக்கடி யோசிப்பேன். ஆமென். அதை நான் வாய்ப்பு கிடைக்கும்போது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பைபிளை எடுத்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே உள்ள மகத்துவங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்திரலும். Lord, open my eyes to see your word, and then open the word. எவ்வளவு நேரம்? Don't be stingy. Don't be what you call a miser when it comes to spending time with God. Be generous. நல்ல டைம் எடுத்து ரிலாக்ஸ்டா தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை சார்ஜ் பண்ணி கொள்ளுங்க. ஆமென். அதுக்கப்புறம் பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் டீசன்ட் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், டாக்கிங் டு ஹிம். அவர் உங்களோடு பேசுகிறது, நீங்கள் அவரோடு கூட பேசுகிறது. இந்த அனுபவம் தான் ஜெபம். ஆமென். Hallelujah. Praise God. Number 3, மூன்றாவதாக, number 3, praise the Lord. First என்னது? Wake up with a spiritual expectancy. ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு விழித்தெழுங்கள். நம்பர் 2 என்ன? Have a regular quiet time. தேவனோடு தினமும் ஒரு அமைதலான நேரம். நம்பர் 3, order your day on the basis of a divine partnership. Order your day on the basis of a divine partnership. ஒரு தெய்வீக கூட்டுப்பணி அணுகுமுறையிலே உங்கள் நாளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஐ ரிப்பீட், நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு தெய்வீக கூட்டுப்பணி அணுகுமுறையிலே உங்கள் நாளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது அந்த நாளுக்கு உரிய வேலைகளை நீங்கள் ப்ரீவியஸ் டே நைட்டை எழுதிடணும். சரியா? You must list down the activities, the appointments, the work that you are going to do. நீங்கள் செய்ய போகிற வேலை, உங்களுக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட், உங்களுக்கு அன்றைக்கு நீங்கள் முடிக்க வேண்டியதான பணிகள், அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி நைட்டே ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு படுத்துறணும். காலையில் நீங்கள் எழுந்து புறப்படும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் வைத்து, ஆண்டவரே, நீங்களும் நானும் இன்றைக்கு இதை செய்ய போகிறோம், நீர் என்னோடு கூட வராவிட்டால் என்னால் இதை செய்ய முடியாது. எவ்ரி டே இன் த மார்னிங் as you list the things to do, better still list it in the night itself, the previous day itself. You don't want to have a foul start. You do not want to start at 9 o'clock, 8 o'clock, but actually if you had planned properly, you may have to start at 7 o'clock some days. So நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ப்ரீவியஸ் டே எழுதி வச்சிட போறீங்க. அதை வைத்து நீங்கள், ஆண்டவரே, நீங்களும் நானும் சேர்ந்து இதை நாம் செய்ய போகிறோம். ஆமென். இது என்னுடைய வேலை என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவரே, இது நம்முடைய வேலை, நான் செய்கிறேன். உம்முடைய வேலை, நான் செய்கிறேன். உங்கள் வேலையாக இருந்தாலும் குடும்பம் காரியமாக இருந்தாலும் எல்லாமே நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற விதமாகத்தான் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. All that you do, even your work, even your household duties, everything, do it as unto the Lord. Children, when you are doing things at home, do it as unto the Lord. Housewife, when you do things at home, do it as unto the Lord. When you're doing for your family members, do it as unto the Lord. When you're working in the workplace, do it as unto the Lord.
நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்காக செய்யுங்கள். வேதம் சொல்லுகிறது இல்லையா? That should be our attitude. Whatever you do, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதோ, நீங்கள் வெளியில் இருக்கும் பொழுதோ, நீங்கள் ஒரு சபை கூட்டத்தில் இருக்கும் பொழுதோ, அல்லது பராமரிப்பு குழுவில் இருக்கும் பொழுதோ, கேர்சலில் இருக்கும் பொழுதோ, wherever you are, செய்ய வேண்டியதை செய்யுங்கள். அது தேவனுக்கென்று செய்யுங்கள். ஆகவே தான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு இதெல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, I want to do it with you Lord. I want your grace. உங்கள் கிருபை எனக்கு வேணும், உங்கள் கிருபை எனக்கு வேணும். ஆமென். டிவைன் ஹியூமன் பார்ட்னர்ஷிப், தெய்வீக மனுஷீக கூட்டு முயற்சி. தேவனும் நீங்களும் தோற்கடிக்கப்பட முடியாத அணி. ஆமென். You and God, unbeatable team. You have a secret companion with you. You have a secret companion with you. உங்களோடு கூட இருப்பதற்கு ஒரு ரகசிய துணையாளர், ஒரு கூட்டாளி உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 32:8, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you and watch over you. நல்ல வசனம் அல்ல? சங்கீதம் 32:8, Psalm 32 and verse 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும் பிரியமானவர்களே. ஆமென். யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆலோசனைகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆல் நைட் பீட்டர் toiled and he could not catch even one fish. Luke chapter 5. லூக்கா 5ஆம் அதிகாரம். And when Jesus said, cast your net into the deep, நீ ஆழத்திலே தள்ளிக்கொண்டு வலையை போடு என்று சொன்ன பொழுது திரளாய் மீன்களை பிடித்தான். Imagine every one of us taking counsel from God in our day to day affairs. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று வாழுகிற வாழ்க்கை பிரியமானவர்களே, we will see success. ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. One of the names that Jesus has is He is a wonderful counselor. ஆலோசனை கர்த்தர், Prince of Peace, சமாதான பிரபு. அதில் ஒரு நாமம் என்ன தெரியுமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், Isaiah 9 verse 6. ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையிலே பெரியவர். Amen. Hallelujah. In the partner that you have with you for your day to day life, உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு இந்த பார்ட்னராக இருக்கிற நபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். 1 John 4:4, 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. 1 John 4:4. And he is a caring shepherd. அவர் கரிசனை உள்ள மேய்ப்பர். அவர் தன்னையே உங்களுக்காக கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தியாக அன்பை உடையவர். அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். Don't you want him in your day to day life? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இவர் உங்களுக்கு வேண்டாமா? Number 1, wake up with a spiritual expectancy. Number 2, have a regular quiet time. Number 3, order your day on the basis of a divine partnership. ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு கூட விழித்தெழுங்கள். Number 1. Number 2, தேவனோடு தினம் ஒரு அமைதலான நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். Number 3, ஒரு தெய்வீக கூட்டுப்பணி அணுகுமுறையோடு நீங்கள் நாடுங்கள். Hallelujah. Number 4, நாலாவதாக, cultivate a praising heart. ஆமென். ஒரு துதித்தலின் இருதயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு துதித்தலின் இருதயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். துதிக்கிற இடத்திலே தேவன் வாசமாய் இருக்கிறார். சங்கீதம் 22:3, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன்,
பிரியமானவர்களே, துதிக்கும் ஒரு பழக்கத்துக்குள் வந்து விடுங்கள். தேவ பிரசன்னத்தை வாழ்விலே ஆழமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். Begin to worship God. தேவனை துதிக்க பழகுங்கள். தேவ சமூகத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். சங்கீதம் 34:1, Psalm 34 verse 1. I will praise him continually. Hallelujah. I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். When we say all times, எல்லா வேளைகள் என்றால் இன்ப வேளைகளிலும் துன்ப வேளைகளிலும், in good times and in bad times. Job knew what it is to praise God even in bad times. தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தின் வேளையிலும் கூட துதிக்க பழக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், யோபு கடினமான நேரத்திலும் கர்த்தரை துதித்தான். சங்கீதம் 42, Psalm 42, சங்கீதம் 42 verse 6, 6ஆம் வசனம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. It was not a easy time for the psalmist. அங்கே சங்கீதக்காரனுக்கு அது ஒரு நல்ல நேரம் கிடையாது. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். 8ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். 10ஆம் வசனம். என் தேவனே, 10ஆம் வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. It is painful. It is tormenting when people ask, where is your God? When I go through difficult times. Look at the pain and the agony and the emotion of the psalmist. Look at verse 11. 11ஆம் வசனம் பாருங்க. He is going through difficulty. 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனம். ஆனா 11ஆம் வசனம் பாருங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். Even in bad times I know what it is to praise God. That is what the psalmist is saying. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கடினமான நேரத்திலும் நான் இன்னும் உம்மை துதிப்பேன். பவுலும் சீலாவும் சிறையிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் துதித்தார்கள். கர்த்தர் அவர்களை அற்புதமாய் வெளியிலே கொண்டு வந்தார். ஆமென். Praise the Lord. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that has breath praise the Lord. Psalm 150 and verse 6. சங்கீதம் 150 வசனம் 6. Number 5. I know time is running out. நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. But let me run through the 9 points. 9 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Hallelujah. Number 5, break decisively with all known sin. தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்து திட்டமாக வெளியாகுங்கள். You want the presence of God in your life more and more. உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்க வேண்டுமா? பாவ காரியத்தை விட்டு வெளியிலே வாருங்கள். Break free from all the habitual sin. Nothing dulls or blunts the awareness of God's presence in our life as much as continuing to think or act in ways of which God cannot approve. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்களும் தேவன் அங்கீகரிக்காத காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்றால் தேவனுடைய சமூகத்தின் உணர்வை நாம் இழந்து விடுவோம். Listen. சபைக்கு வருகிற ஒரு ஆள், about a man in a church leadership. சபையிலே தலைவர்களாக இருக்கிறவர்களிலே ஒருவர்
who seemed to carry the sense of God's presence with him everywhere he went. எங்க போனாலும் அவர் இருக்கிற இடத்துல ஒரு தேவ சமூகம் இருக்கிறதை மக்கள் உணர்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசேஷ ஒரு நபர், ஒரு சபையிலே தலைவராக இருக்கிறவர். It seems that people would often say to spend a few minutes with him was a spiritual tonic. இந்த மனுஷனோடு கொஞ்ச நேரம் இருந்து போகிறது ஒரு ஆவிக்குரிய டானிக் குடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். When asked about the secret of his spirituality, at first it seems he was reluctant to discuss it, but after a gentle probing he said, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். கவனிங்க, ஆரம்பத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய இந்த விசேஷ தன்மைக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபொழுது ஆரம்பத்தில் அவர் தயக்கமாக சொல்லுவதற்கு தயங்கினாலும் பிறகு அவர் சொன்ன ஒரு 5 காரியங்கள், ஆக்சுவலாக அவர் சொன்ன 2 காரியங்கள். ஒன்று, டெய்லி அவர் தேவனோடு கூட நேரம் செலவழிப்பாராம், as a daily quiet time with God. Number 1, டெய்லி. ரெண்டாவது, every Sunday morning, நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் he would get alone with God and examine his life in the light of 5 pointed questions. அதாவது டெய்லி தேவனோடு கூட நேரம் செலவழிப்பாராம். ரெண்டாவது, தன்னைத்தானே ஆய்வு செய்து கொள்வதற்கு 5 குறிப்பான கேள்விகளை தன்னையே கேட்டுக்கொள்ளுவாராம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும். அந்த கேள்விகள் என்ன? What are the 5 questions he asks himself? Have I been truthful and honest right through the week? நான் உண்மையும் நேர்மையுமாய் இருந்தேனா கடந்த ஒரு வாரமாக என்ற கேள்வியை உண்மை மனதோடு தன்னையே கேட்டுக்கொள்ளுவாராம். Have I been truthful and honest? நான் உண்மையும் நேர்மையுமாய் இருந்திருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்வாராம். Number 2, the pointed question that he would ask himself, have I been impure? நான் அசுத்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்தேனா, நான் அசுத்த காரியத்திலே இந்த வாரத்திலே ஈடுபட்டு இருந்தேனா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்வாராம். வாரம் தவறாமல் அவர் கேட்டுக்கொள்ளுகிற கேள்வி. மூன்றாவது, have I allowed bitterness to take root in my heart? Have I allowed bitterness to take root in my heart? கசப்பு என் இருதயத்திற்குள் வேர்விட அனுமதித்து விட்டேனா? கசப்பு என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு நான் இடமளித்து விட்டேனா என்ற கேள்வியை அவர் கேட்டுக்கொள்வாராம். Number 4, has love been my motive in everything? Has love been my motive in everything? நான் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அன்புதான் உந்துதல் சக்தியாக இருந்ததா? வாவ்! ஒரு சபை தலைவர், தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர், எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிலே அவரை கேட்ட பொழுது அவர் சொன்ன 2 காரியம். ஒன்று, நான் அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆவிக்குரிய நிலையிலே கூர்முனையில் வைத்துக் கொள்வதற்கு தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், தனிப்பட்ட நேரம் டிவோஷனல் டைம் இருக்கிறது, குவைட் டைம். ரெண்டாவது, என்னை நானே வாரத்திற்கு ஒரு முறை இந்த 5 கேள்விகளை கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? நான் உண்மையும் நேர்மையுமாய் இருந்திருந்தேனா கடந்த வாரத்தில்? நான் அசுத்த காரியங்களில் ஈடுபட்டிருந்தேனா? ரெண்டாவது கேள்வி. கசப்பு என் இருதயத்திற்குள் வேறுவிட அனுமதித்து விட்டேனா? மூன்றாவது கேள்வி. நான் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அன்புதான் உந்துதல் சக்தியாக இருந்ததா? நாலாவது கேள்வி. Has love been my motive in everything? நான் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அன்புதான் உந்துதல் சக்தியாக இருந்ததா? Number 5, the last question that he would ask himself. Have I sought God's glory or my own glory? Have I sought God's glory or my own glory? தேவனுடைய மகிமையை நான் தேடினேனா அல்லது என்னுடைய மகிமையை தேடினேனா? கடந்த வாரத்திலே யாருடைய புகழுக்காக உழைத்தேன், நான் காரியங்களை செய்தேன்? 5 கேள்விகள். வாவ்! பிரியமானவர்களே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல?
இந்த 5க்கு நான் வசனம் கொடுக்குறேன், வேகமாக எழுதி கொள்ளுங்க. இஃப் யூ ஆர் ரைட்டிங் டவுன், ஹவ் ஐ பீன் ட்ரூத்ஃபுல் அண்ட் ஆனஸ்ட், நான் உண்மையும் நேர்மையுமாய் இருந்தேனா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 13 verse 8. Just write down the reference and in your own time you go and study. Ephesians chapter 4 verse 15. எபேசியர் 4:15. 2 Corinthians 13:8 and Ephesians 4:15. 2 கொரிந்தியர் 13:8, எபேசியர் 4:15. Number 2. Have I been impure? நான் அசுத்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்தேனா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-20. 1 Corinthians chapter 6 12-20. Number 3. Have I allowed bitterness to take root in my heart? கசப்பு என் இருதயத்திற்குள் வேர்விட அனுமதித்து விட்டேனா? எபிரேயர் 12:15. Hebrews 12:15. Christ and bitterness are incompatible. Amen. Number 4, 4வது. Has love been my motive in everything? நான் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அன்புதான் உந்துதல் சக்தியாக இருந்ததா? 2 கொரிந்தியர் 5:14. 2 Corinthians chapter 5 and verse 14. And the 5th question that he would ask himself, 5வதாக தன்னையே கேட்டுக்கொள்கிற கேள்வி என்ன? Have I sought God's glory or my own glory? தேவனுடைய மகிமையை நான் தேடினேனா அல்லது என்னுடைய மகிமையை தேடினேனா என்ற கேள்வி. 1 Corinthians chapter 10 verse 31. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Whatever you do, do it for the glory of God. Whatever you do, do it for the glory of God என்ற அந்த வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரயோஜனமா இருக்குதா? ஆமென். Practicing the presence of God. 5 காரியங்கள் பார்த்துருக்கிறோம். Number 1 என்ன? Wake up with a spiritual expectancy. Number 2, have a regular quiet time. Number 3, order your day on the basis of a divine partnership. Number 4, cultivate a praising heart. Number 5, break decisively with all known sin. தமிழில் 5 காரியங்கள் பார்த்திருக்கிறோம் இதுவரை. ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு விழித்தெழுங்கள். தேவனோடு தினமும் ஒரு அமைதலான ஒரு நேரத்தை செலவழியுங்கள். 3வதாக, ஒரு தெய்வீக கூட்டுப்பணி அணுகுமுறையோடு தேவனிடம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் சொல்லி நீங்கள் செயல்படுங்கள். 4வது, ஒரு துதித்தலின் இருதயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 5வது, தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்து திட்டமாக வெளியாகுங்கள். Number 6, meditate his word regularly. கர்த்தருடைய வார்த்தையை தினமும் தியானியுங்கள். ஆமென். விசுவாசிகள் தியானம் பண்ணுகிற பழக்கம் இருக்கிறதான் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. வாசிக்கிறது வேற, தியானிப்பது என்பது. சொல்லுகிறார்கள், ஒரு ஆய்வு செய்த பொழுது, கிறிஸ்தவர்கள் நடுவில் செய்த ஆய்வு, research was conducted among Christians and this was the finding. 1 in a 10 Christian, do they meditate? No. 1 in 100? No. 1 in 1,000? No. Only 1 in 10,000 know how to meditate the Bible என்று சொல்கிறார்கள். Sad. Yet we know that meditating the scripture is actually to our advantage. வேத வசனத்தை தியானிக்கிறதுனாலே உண்டாகிற நன்மை ஏராளம் ஏராளம் ஏராளம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வசனத்தை மனப்பாடம் பண்ணுதல், வசனத்தை தியானம் பண்ணுதல். சங்கீதம் 1, யோசுவா 1:8 அதெல்லாம் வாசித்து பாருங்கள். தியானிக்கிறதுனாலே உண்டாகிற நன்மை. It is the key for success. For you to prosper, that is one of the key. நீங்கள் செழித்திருப்பதற்கு அது ஒரு ரகசியம். வசனத்தை அப்படியே வாசித்து தியானிக்காமல் விட்டு விடுவது ஒரு நல்ல இனிப்புள்ள மிட்டாயை மாத்திர மாதிரி விழுங்குறதற்கு அடையாளம். அதை சப்பி சப்பி சாப்பிடணும். ஆமென். டு என்ஜாய் த டேஸ்ட் ஆஃப் இட். இதை அப்படியே ருசித்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாட் இஸ் number 6? Meditate his word regularly.
ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிற காரியம் என்ன என்று இன்னொரு முறை முழுமையாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவ பிரசனம், ஏன்னா எல்லாம் தேவ ஆவியாலே அருளப்பட்டிருக்கிறது தான் வசனம். அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு தேவ பிரசனம் உங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்கும். நம்பர் 7, ஏழாவதாக, நம்பர் 7, meet regularly with other Christians for fellowship. ஐக்கியத்திற்காக மற்ற கிறிஸ்தவருடன் தவறாமல் கூடுங்கள். ஸ்டே கனெக்டட் வித் பிலீவர்ஸ். மற்ற விசுவாசிகளோடு கனெக்ட் பண்ணுங்க. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Where 2 or 3 gather in my name, the Bible says, I am in their midst. Yes, God is there with you when you are an individual. But when you come together, there is a presence of God that is promised when you come together. நீங்கள் கூடி வரும் பொழுது தேவ சமூகம் என்று ஒன்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. You don't want to miss on that. நீங்கள் அதை மிஸ் பண்ண வேண்டாம். Hallelujah. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. ஆமென். பரிசுத்தவான்கள் சபை நடுவிலே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. இன் பிரேயர் மீட்டிங்ஸ், சபையில் ஒரு ஜெப கூடுகை இருந்தால், இன் கேர்சல்ஸ், பராமரிப்பு குழுக்கள் கூடும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள், பிரியமானவர்களே மிஸ் பண்ணிடக்கூடாது. whenever possible to connect with other believers, be connected. ஒருவருக்கொருவர் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பல முறை வருகிறது. very very important. இயேசு ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே, I pray also for those who will believe in me, that all of them may be one. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு கடைசியாக ஜெபித்து போனார். யோவான் 17ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆமென். We must stay in fellowship. அதாவது ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வர்றதில்லைங்க, மக்களோடு பழகுவது. Staying connected with believers. Hallelujah. Praise God. அதனால தான் பராமரிப்பு குழுக்கள், வீட்டு ஜெப குழுக்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது எல்லாரும் வர்றது, எல்லாரையும் நம்ம பார்த்து பேசி பழகிறது கஷ்டம். ஆனால் வீடுகளிலே கூடுகிற இல்ல ஐக்கிய கூடுகைகள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். Hallelujah. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews 10:25. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Hebrews chapter 10:25. Not forsaking or neglecting to assemble together as believers, but encouraging one another. Hebrews 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், ஸ்டேயிங் கனெக்டட் வித் அதர் பிலீவர்ஸ், ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இது கடைசி நாட்கள். ஒருவருக்கொரு உறவிலே ஸ்ட்ராங்காக இருப்போம் பிரியமானவர்களே. ஆமென். ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் வித் பிலீவர்ஸ், vertical relationship with God. செங்குத்தான உறவு தேவனோடு, பக்கவாட்டிலே உள்ள உறவு விசுவாசிகளோடு. இது ரெண்டும் இருக்க வேண்டும். ஆமென். praise the Lord. ஏழாவது என்னது? meet regularly with other Christians for fellowship. ஐக்கியத்திற்காக மற்ற கிறிஸ்தவர்களுடன் தவறாமல் கூடுங்கள். நம்பர் 8, எட்டாவதாக, cultivate the discipline of sharing. உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிங்கள். உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியும் சீஷராக்குங்கள். இதோ உலகத்தின் முடிய பிறகு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். There is a promise of God's presence for those who will go. அவர் காரியமாய் போகிறவர்களுக்கு தேவ சமூகம் அங்கே வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென்.
அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சிதறப்பட்ட சீஷர்கள் எங்கும் புறப்பட்டு போனார்கள். அதிலே சிலர் என்ன பண்ணாங்க, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் போனார்களாம். ஆக்ட்ஸ் 11:20, அப்போஸ்தலர் 11:20. அவர்களில் சிலர் என்ன பண்ணினார்கள், அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். they preached about Jesus to the Greeks. சிதறப்பட்டவர்கள் கவனிங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தருடைய கரம், the presence of the Lord was with them, those who went preaching. Matthew 28:19-20, மத்தேயு 28:19 தேவ பிரசன்னம் அவர் காரியமாக புறப்பட்டு போகிறவர்கள். சுவிசேஷ ஊழியத்தை குறித்து தனியாக இன்னொரு நாள் படிக்கலாம். ஆனால் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவ சமூகம் இருக்கிறது. வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு தேவ சமூகம் இருக்கிறது. பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு தேவ பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. துதிக்கிறவர்களுக்கு தேவ பிரசன்னம் இருக்கிறது. காலையிலே விழிப்பு, ஆமென், வரும்பொழுது தேவனை எதிர்பார்ப்போடு தேடுகிறவர்களுக்கு தேவ சமூகம். தேவனோடு தனிப்பட்ட நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு தேவ சமூகம். ஒவ்வொரு நாள் வேலையும் செய்யும் பொழுது ஆண்டவரோடு கூட இணைந்து செய்கிற அந்த ஒரு பழக்கத்திற்கு வந்து விடுவது, அப்பொழுது தேவ சமூகம். ஆமென். நிறைய காரியங்கள் இந்த ஒரு காரியத்திலே பேசலாம், நேரம் நமக்கு கடந்து விட்டது. கடைசியாக நம்பர் 9, be joyful in times of trials, life's trials and tribulations. வாழ்க்கையின் நெருக்கம், பாடுகள் ஆகிய நேரங்களிலே களி கூறுங்கள். be joyful in times of life's trials and tribulations. வாழ்க்கையின் நெருக்கம், பாடுகள் ஆகிய நேரங்களை களி கூறுங்கள். பிரச்சனை நேரத்தில், உபத்திரவ நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தை அதிகமாக உணர்வீர்கள். பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் நம்மை விட்டு விட்டார்னு நினைக்காதீங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மோடு கூட அதிகமாக இருக்கிறார். ஆமென். அதிகமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நேரம் நமக்கு ஒருவேளை அது கடினமான நேரமாக இருக்கலாம். பட் யூ வில் experience the presence of God when you go through difficult time in life. வாழ்க்கையில் கஷ்டமான நேரங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது, ஆமென். Isaiah 43 verse 2, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தமிழ்ல, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. In English, you may not find it in verse 2 itself, but you'll find it somewhere there. Isaiah 43 verse 2 in Tamil, when you walk through the waters, I'll be there. When you walk through the fire, I will be there. நீங்கள் நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகும் பொழுது, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ எரிகிற தீயில் இருக்கும் பொழுது, 4வது நபராக ஆண்டவர் இருந்தார். The presence of God in times of difficulties. 2 கொரிந்தியர் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, பவுல் பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறான். 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 12, 3 முறை அந்த முள் எடுக்கப்படணும்னு ஜெபிக்கிறான். ஆண்டவர் எடுக்கலை, ஆனால் கிருபை போதும் என்று சொன்னார். There was the empowering presence of God. The pain did not go away. The thorn was not removed from the flesh of Paul, but God's grace sustained him. Are you going through a difficult patch in life? Are you going through a difficult situation in life? Friends, listen. You may not necessarily come out of the problem per se, but the presence of God will keep you, and you will begin to enjoy His presence even more, and that would be a better deal than actually coming out of the problem itself. பிரச்சனையிலிருந்து வெளியிலே வருகிறதை விட சில நேரத்தில் தேவ சமூகம் என்று ஒன்று இருக்கிறதே, அது அதை விட விசேஷமானதாக இருக்கும். ஆமென். Paul's thorn or Paul's
problem. The thorn in the flesh was not removed, but grace was assured. Hallelujah. Amen. Praise the Lord. In Luke 22, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் Jesus was going through an emotional moment, surrendering his will. மிகவும் உணர்ச்சியில் பாதிக்கப்பட்டவராக தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தார். இரத்தம் வேர்வையாக வருகிறது. He was bleeding. He was literally sweating blood. அங்கே இரத்த வேர்வை வருகிறது. அங்கே லூக்கா 22 படிச்சு பாருங்க. தேவதூதன் வந்து தேற்றுகிறார் அவரை. ஆமென். The presence of God. Luke chapter 22. லூக்கா 22ஆம் அதிகாரம். தேவன் வந்து அங்கே அவரை தேற்றினார். Verse 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். An angel of the Lord came and strengthened Jesus. James chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். Verse 2 and 3. யாக்கோபு 1, 2, 3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். Count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. See, this kind of statement that I'm making is not something that people would easily accept. They find it very difficult to accept statements like this, but it is biblical. இது வேதத்தில் இருக்கிறதான காரியங்கள் தான் சொல்றேன். But we must realize that this statement is rooted in scripture. வசனத்தில் வேர்விட்ட காரியம். Friends, do not fear trial or temptation in your life. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது கலங்காதிருங்கள். தேவ பிரசன்னம் உங்களை நடத்தி கொண்டு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல், Apostle Paul was banished. He was thrown into an island. அங்கே அவன் தூக்கி எறியப்பட்டான் ஒரு தீவிலே. An island of isolation became an island of revelation. தனிமை என்ற தீவு அங்கே என்னானது? வெளிப்பாடு என்ற தீவாக மாறிவிட்டது. 9 காரியங்கள் சொன்னேன். I gave you 9 things. Practicing the presence of God. I could have taken 3 sessions for these 9 points, but I'm just keeping it as one session. ஒரே செஷனாக உங்களுக்கு it is loaded in content. அநேக காரியங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். wake up with a spiritual expectancy. காலையில் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய எதிர்பார்ப்போடு கூட விழித்தெழுங்கள். Number 2, have a regular quiet time. தேவனோடு தினமும் ஒரு அமைதியான நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 3, ஆர்டர் யுவர் டே ஆன் த பேசிஸ் ஆஃப் அ டிவைன் பார்ட்னர்ஷிப். ஒரு தெய்வீக கூட்டுப்பணி அணுகுமுறையோடு கூட நீங்கள் ஒரு நாளை அணுகுங்கள். 4வது, கல்டிவேட் அ ப்ரைசிங் ஹார்ட். துதித்தலின் இருதயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதற்கு பழகிக் கொள்ளுங்கள். நம்பர் 5, பிரேக் டிசைசிவ்லி ஃப்ரம் ஆல் நோன் சின், ஹேபிச்சுவல் சின். நீங்கள் பாவ காரியத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். அது தேவ பிரசனத்தை உங்களை விட்டு விலக்கிவிடும். 6வது, மெடிடேட் இஸ் வேர்ட் ரெகுலர்லி. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்கள். வசனம் ஆவியினால் சாரமேற்றப்பட்டு இருக்கிறது. ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதை தியானிக்க தியானிக்க தேவ பிரசனத்தை உணர்வீர்கள். 7வதாக, மீட் ரெகுலர்லி வித் அதர் கிறிஸ்டியன்ஸ். மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்கள். 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. கூடி ஜெபியுங்கள், கூடி வசனத்தை பேசுங்கள். ஆமென். பராமரிப்பு குழுக்கள் ரொம்ப முக்கியம். கேர் செல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 8, கல்டிவேட் த டிசிப்ளின் ஆஃப் ஷேரிங் யுவர் ஃபேத் வித் அதர்ஸ். உங்கள் விசுவாசத்தை மற்றவர்களோடு கூட, ரட்சிக்கப்படாத மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதிலே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறது. கடைசியாக, வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், when you face difficulties and challenges in life, amen, that is when you can experience the presence of God even in greater measure. இன்னும் அதிகமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். சங்கீதம் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். When I walk through the valley of shadow of death, I will fear no evil. Lord, your staff, your rod,
they comfort me. உம்முடைய ஆண்டவரே கோலும் தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff, they comfort me. Amen. தேவனுடைய பிரசன்னம். You begin to enjoy the presence of God even more if you know how to respond in times of difficulty. கர்த்தர் இந்த அனுபவங்களை உங்களுக்கு தருவாராக. May the Lord grant you these experiences. Amen. தேவ பிரசன்னத்திலே பழக்கப்படுதல். Practicing the presence of God. Hallelujah. ஜெபிக்கலாமா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Were you blessed? Amen. தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. Father, thank you Lord for your word. நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே சொல்லி பழக ஆண்டவரே உதவி செய்யும். Thank you Lord. ஆண்டவரே செய்து பழக உதவி செய்யும். ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் மிகுதி எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். மற்றவர்கள் பார்க்கிற அளவுக்கு உம்முடைய சமூகம் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Hallelujah. Praise the Lord.